12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடம் 6 வினா எண் 18. ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தில் சரண், அருண் மற்றும் கரண் என்ற கூட்டாளிகள் தங்கள் லாபம் மற்றும் நட்டங்களை 4:3:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்து வந்தனர். 2016 டிசம்பர் 31ஆம் நாளைய இருப்புநிலை குறிப்பு பின்வருமாறு. ஒரு இருப்புநிலை குறிப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்து சரி கட்டுதல்கள் கொடுத்துருக்காங்க. 1/1/2017 அன்று கீழ்கண்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு கரண் விலகினார். நிறுவனத்தின் நற்பெயர் ரூபாய் 21 என மதிப்பிடப்பட்டது. இயந்திரம் மீது 10% மதிப்பேற்றம் செய்ய வேண்டும். கட்டடம் ரூபாய் 80,000 மதிப்பிட வேண்டும். வாரா கடன் ஒதுக்கு ரூபாய் 2,000 அதிகரிக்க வேண்டும். சரக்கிருப்பு மதிப்பில் ரூபாய் 2,000 குறைக்க வேண்டும். கரனுக்கு செலுத்த வேண்டிய தொகை உடனடியாக செலுத்தப்படவில்லை. தேவையான பேரேட்டு கணக்குகளை தயார் செய்யவும் மற்றும் விலகலுக்கு பின்னுள்ள கூட்டாண்மை நிறுவனத்தின் இருப்புநிலை குறிப்பையும் தயார் செய்யவும். ஸோ இந்த சம்மில் கரண் விலகிறாருன்னு சொல்லியிருக்காங்க. தேவையான பேரேடு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிப்போம் அப்படின்னா மறுமதிப்பீட்டு கணக்கு, கூட்டாளியோட முதல் கணக்கு, இருப்புநிலை குறிப்பு. ஸோ இந்த 3 கணக்கும் தான் நம்ம இப்போ போட போகிறோம். ஸோ இது போடுறதுக்கு சரிக்கட்டுதல்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சரிக்கட்டுதல்களை வச்சு முதல் மறுமதிப்பீடு போடணும்னு நான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன். மறுமதிப்பீடு போடுறதுக்கு முதல் லாபம் இனம் என்ன, நட்டம் இனம் என்ன கண்டுபிடிக்கணும். முதல் கணக்கு எப்படி போடுறது, இருப்புநிலை குறிப்பு எப்படி போடுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வினா எண் 18, பேஜ் நம்பர் 221. ஸோ ஃபஸ்ட்டு மறுமதிப்பீட்டு கணக்கு போட போகிறோம். ஸோ அதனோட ஃபார்மேட் போட்டிருக்கேன். பற்று, விவரம் தொகை, விவரம் தொகை, வரவு போட்டிருக்கேன். நிறுவனத்தின் ஏடுகளில் மறுமதிப்பீட்டு கணக்கு ஹெட்டிங் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு மறுமதிப்பீட்டு கணக்கு போடுறதுக்கு சொத்துக்கள் பொறுப்புகளோட லாப இனம் நட்ட இனம் போடணும். இங்கே கட்டடம் ரூபாய் 80,000 மதிப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி கட்டடம் நமக்கு 60,000 இருக்குது. இப்போ 80,000 மதிப்பீட்டம் செய்யணும்னா அது லாப இனம். லாப இனம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் வரவு பக்கத்தில் நம்ம போடணும். எவ்வளவு மதிப்பேற்றம் ஆயிருக்கோ அதை நம்ம போடணும். கட்டடம் கணக்கு ஏற்கனவே இருப்புநிலை குறிப்பில் 60,000 இருக்குது. இப்போ 80,000 இருக்குன்னா 20,000 அதிகரிச்சிருக்கு. ஸோ அந்த 20,000 நம்ம இதில் போடுறோம். அடுத்ததா இயந்திரம் மீது 10% மதிப்பேற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதுவும் அதிகரிப்பு தான். மதிப்பேற்றம் அப்படின்னா கூடுது, மதிப்பிறக்கம்னா குறையுது. ஸோ இயந்திர கணக்கு போடுறோம். தொகை கொடுக்கல, 10% கொடுத்துட்டாங்க. ஸோ இயந்திர கணக்கு இப்போ ஏற்கனவே இருப்புநிலை குறிப்பில் எவ்வளோ இயந்திரம் இருக்குதுன்னு பார்க்குறோம். 40,000 இருக்குது. ஸோ அந்த 40,000 நம்ம 10% கண்டுபிடிக்கிறோம். 10/100. ஸோ 2 ஜீரோவும் கிராஸ் பண்ணோம் அப்படின்னா 4,000 வரும். அடுத்ததாக கொடுத்துருக்குது வாரா கடன் ஒதுக்கு ரூபாய் 2,000 அதிகரிக்க வேண்டும். ஸோ ஏற்கனவே வாரா கடன் 1,000 இருக்குது. இன்னும் வராத கடன் 1,000 கூடி இருக்கு. அப்போ அது நமக்கு நட்ட இனம். நட்ட இனத்தை பற்று பக்கத்தில் எழுதுகிறோம். வாரா கடன் ஒதுக்கு 1,000 கூடுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளவு கூடுதோ குறையுதோ அதை மட்டும் நம்ம எழுதிக்கணும். 1,000. அடுத்ததா சரக்கிருப்பு மதிப்பில் 2,000 குறைக்க வேண்டும்னு அவங்களே குறையுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ சரக்கிருப்பு கணக்கு ரூபாய் 2,000. ஸோ திரும்ப ஒருக்கா எழுதி இப்போ சொல்கிறேன். கட்டடம், இயந்திரம், லாப இனம் வரவு பக்கம் போட்டுட்டோம். வாரா கடன், சரக்கிருப்பு, நட்ட இனம் பற்று பக்கம் போட்டுட்டோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இரண்டுக்குள்ள வேறுபாடு. வரவு பக்கத்தில் 24,000 இருக்குது. 20,000 + 4,000 24,000 இருக்குது. பற்று பக்கத்தில் 3,000 இருக்குது. ஸோ ரெண்டுக்குள்ள வேறுபாடை கண்டுபிடிக்கிறோம். நம்ம இதில் ரஃபாக போட்டு காமிக்கிறவங்களுக்கு 24,000 3,000. ஸோ 21,000. இப்போ இந்த 21,000 எங்கே குறையுதுன்னா பற்று பக்கத்தில். ஸோ அங்கே அப்போ பற்று பக்கம் குறையுதுன்னா நமக்கு அது மறுமதிப்பீட்டு லாபம். மதிப்பீட்டு லாபம்
இந்த மறுமதிப்பீட்டு லாபத்தை கூட்டாளிகளோட முதல் கணக்குக்கு மாற்றி கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கூட்டாளி யார் அப்படின்னா நமக்கு சரண். ஸோ சரண் முதல் கணக்கு. இரண்டாவதாக இருக்க கூட்டாளியோட பேர் அருண். அருண் முதல் கணக்கு. மூன்றாவது கூட்டாளியோட நேமு கரண். கரண் முதல் கணக்கு. ஸோ இவங்க 3 பேருக்கும் நம்ம இதை பிரித்து கொடுக்குறோம். இந்த 21,000 அதை எப்படி பிரித்து கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் 4:3:3 நமக்கு விகிதம் கொடுத்துருக்காங்கல்ல, அதில் எப்படி பிரிக்கணும்னா ஃபஸ்ட்டு 21 இன்டு முதல் கூட்டாளிக்கு 4/4 + 3 + 3னா 10. ஸோ 0 0 கிராஸ் பண்ணிட்டோம். 21 × 4 8. 8400 முதல் கூட்டாளிக்கு. இரண்டாவது கூட்டாளிக்கு இதே 2100 இன்ட்டு இங்கே 3 வரும். அப்போ எவ்வளோ வரும்னா 21 × 3 1 3 3 3 2 6 6300. மூணாவது கூட்டாளிக்கு சேம் 3% தான். ஸோ அதனால் அவங்களுக்கும் 6200. ஸோ இதை கூட்டும்போது 21,000 வருது. ஸோ 2 பக்கமும் டேலி பண்ணிட்டோம். இப்போ இங்கேயும் 24, இங்கேயும் 24 வரவு பக்கத்துலேயும் வருது. ஸோ மறுமதிப்பீட்டு லாபம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு லாப இனத்தை வரவு பக்கமும் நட்ட இனத்தை பற்று பக்கமும் போட்டிருக்கோம். ரெண்டுக்குள்ள வேறுபாடு 21,000 ரூபாய் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதை 3 கூட்டாளியோட முதல் கணக்குக்கு நம்ம ஷேர் பண்ணி கொடுத்துருக்கோம். எப்படி ஷேர் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதான் மறுமதிப்பீட்டு கணக்கு. இதுதான் முதல் கணக்கு. முதல் கணக்கோட ஃபார்மெட் எழுதியிருக்கேன். முதல் கணக்கு விவரம் சரண் அருண் கரண். அதே போல் வரவு பக்கமாக எழுதியிருக்கேன். இந்த பக்கம் வரவுன்னு போடுறோம், இந்த பக்கம் பச்சுன்னு போடுறோம். இப்போ முதலோட தொடக்க இருப்பு நம்ம சம்மில் கொடுத்துருக்க தொடக்க இருப்பை வரவு பக்கம் நம்ம எப்போவுமே வரவு பக்கம் தான் எழுதுவோம் முதலோடது. ஸோ இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது சம்மில் கொடுத்துருக்க இருப்பு நிலை குறிப்பில் இருக்கிறது. சரணுக்கு 60,000, அருண் 50,000, கரண் 40,000. ஸோ எழுதிட்டோம். இப்போ பகிர்ந்து தரா லாபம் அல்லது நட்டத்தை பார்க்கணும். இந்த சம்மில் பொது காப்பு இருக்குது. ஸோ பொது காப்பு கணக்கு போடுறோம். பொது காப்பு. இந்த பகிர்ந்து தர லாபம் அல்லது நட்டத்தை நம்ம அவங்களோட பழைய விகிதப்படி பகிர்ந்து கொடுக்கணும். ஸோ பழைய விகிதம் என்னன்னு தெரியும், 4:3:3. பொது காப்பு சம்மில் டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா 15,000 இருக்குது. ஸோ அதை எப்படி பிரித்து கொடுக்குறேன்னா 15,000 × 4/10. நம்ம மறுமதிப்பீட்டு லாபம் பிரித்து கொடுத்தோம்ல அதே போல். ஸோ 0 0 கிராஸ் பண்ணுறோம். 1500 இருக்குது. 4னா 5 4 20 0 2 1 4 6. அப்போ 6,000 ரூபாய் வரும் சரணுக்கு. அருணுக்கு 3, இதுக்கு பதில் 3 வரோங்க. ஸோ அப்போ இதை நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். 1500 × 3 5 3 15 1 3 3 0 0. ஸோ 4,500. அதே போல் கரணுக்கும் சேம் தான் 4,500. அடுத்ததாக மறுமதிப்பீட்டு லாபம் இங்கே போட்டிருக்கோம்ல, நம்ம பிரித்து கொடுத்துருக்கோம்ல ஆல்ரெடி 8,400 6,300. அதை போடுறோம். மறுமதிப்பீட்டு லாபம் 8,400 6,300 6,300. அடுத்ததாக இந்த சம்மில் நற்பெயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நற்பெயரை பிரித்து கொடுக்கணும். யாருக்கு பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் தொடரும் கூட்டாளிகளுக்கு பிரித்து கொடுக்கணும். ஸோ தொடரும் கூட்டாளி அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விலகும் கூட்டாளிக்கு அவங்களோட முதல் கணக்கில் தான் அந்த தொகையை கொடுப்பாங்க. அது எப்படி பிரிக்கிறது அப்படின்னு சொன்னால் தொடரும் கூட்டாளியோட புதிய லாப விகிதத்தில் பிரித்து கொடுக்கணும். இப்போ இந்த சம்மில் நமக்கு புதிய லாப விகிதம் கொடுக்கல, பழைய விகிதம் கொடுத்துருக்காங்க. ஸோ பழைய விகிதத்தில் யார் பிரிஞ்சு போகிறா? சரண். ஸோ கரண் பிரிஞ்சு போகிறாங்க. சரண் இல்லை, கரண் கூட்டாண்மை விட்டு விலகுறாங்க. ஸோ அவங்களோட விகிதத்தை விட்டுட்டு, அதாவது புதிய நல்லா ரஃப்பாக காமிக்கிறவங்களுக்கு
லாப விகிதம் என்ன அப்படின்னா, பழைய விகிதம் 4:3:3 இருக்குல்ல, அதில் கரனோடதை விட்டுட்டா 4:3. ஸோ இந்த விகிதத்தில் கரனோட பங்கு நற்பெயரை நம்ம பிரித்து கொடுக்கணும். நிறுவனத்தில் இருக்கக்கூடிய மொத்த நற்பெயர் 21,000. ஸோ இதை நம்ம சம்மில் போட்டு காமிக்கணும்னு இல்லை, நான் உங்களை புரிகிறதுக்காக நான் போட்டு காமிக்கிறேன். மொத்த நற்பெயர் 21,000 இருக்குது. இதில் கரன் பங்கு, கரன் நற்பெயர் எவ்வளவு அப்படின்னு சொன்னால் 21 இன்ட்டு நம்ம முன்னாடி பார்த்தது தான் 3/10. 4:3:3 இருக்குல்ல, அதில் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எவ்வளோ வரோன்னா 1 3 3 2 6 6,300 ரூபாய் வரும். இந்த 6,300 ரூபாவை சரணுக்கும் அருணுக்கும் அவங்க விகிதப்படி 4:3 பிரித்து கொடுக்கணும். அப்போது சரண் பங்கு, சரணோட நற்பெயர் பங்கு எவ்வளவு அப்படின்னு சொன்னால் 6,300 இன்ட்டு 4/7. ஸோ 7னா எவ்வளோ வரும்? 9 வரும். ஸோ அப்போ 9னா 9 9/4 எவ்வளோ வரும்? 36, 3,600. அதே போல் அருணுக்கு, அருணோடது 3. அப்போ அருணுக்கு அதே 6,300 இன்ட்டு 3/7. ஸோ 7 டிவைட் பண்ண 63 டிவைட் பண்ணனா 9 வரும். 9/3 27, 2,700. அப்போ சரணோட பங்கு 3,600, அருணோட பங்கு 2,700. ஸோ இந்த நற்பெயரில் திரும்ப சொல்கிறேன், மொத்த நற்பெயர் 21. இந்த 21ல் கரனோட நற்பெயரை நம்ம கண்டுபிடிக்கணும். கரனோட நற்பெயர்னால் அவரோட பங்கு 3/10. ஸோ டோட்டலாக நமக்கு 6,300 ரூபாய் வந்துடுச்சு. இந்த 6,300 சரணம் அருணம் பிரித்து எடுத்துக்குவாங்க. எடுத்துட்டு கரனுக்கு அவங்க முதல்லேருந்து கொடுப்பாங்க. அது எப்படி போடுறது அப்படின்னா, முதல் கணக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, சரண் முதல் கணக்கு, சரண் முதல் கணக்குன்னு போட்டு சரண் கரனுக்கு எவ்வளோ கொடுக்கணும்? 3,600 ரூபாய். அவரோட நற்பெயர் தொகை இவர் வாங்கிக்கிறாரு, ஸோ அந்த தொகையை கொடுக்கணும். அடுத்ததாக அருண் முதல் கணக்கு, அருணும் அதே தான். அருண் சரண்டது எவ்வளோ நற்பெயர் வாங்குறாரு? 2,700 ரூபாய். அதை போடுறோம். ஸோ இப்போ நம்ம அங்கே முடிச்சிட்டோம். பற்று பக்கம் வரவு பக்கம் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ பற்று பக்கம் போகிறோம். பற்று பக்கத்தில் இந்த நற்பெயரை ஃபஸ்ட்டு காமிக்கணும். கரண் முதல் கணக்குன்னு காமிக்கணும். யார் கூட்டாண்மை விட்டு விலகுறாங்களோ அவங்களோடது எவ்வளவு டோட்டல் நற்பெயர் அவருக்கு கொடுக்கணும்ல, அதை காமிக்கணும். எவ்வளவு? 3,600 சரண் கொடுக்குற தொகையை சரணுக்கும் அருண் கொடுக்குற தொகையை அருணுக்கும் எழுதணும். திரும்ப பாருங்கள், இங்கே போடும்போது கரண் கணக்கில் மொத்தமாக காமிச்சிருக்கோம். மொத்தமாக நம்ம கரனுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த நற்பெயரை காமிச்சிருக்கோம். இங்கே ஏன் சரணுக்கும் அருணுக்கும் காமிச்சிருக்கோன்னா, சரண் அவர்கிட்ட வந்து 3,600 ரூபாய் கொடுப்பாரு, அருண் அவர்கிட்ட வந்து 2,700 ரூபாய் கொடுப்பாரு. இது முதல்ல இருப்பு கட்டும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த அமௌண்ட்டு கம்மியாயிரும். நெக்ஸ்ட்டு இந்த சம்மில் கரண் விலகும்போது உடனடியாக தொகை கொடுக்கல, செலுத்தப்படவில்லைன்னு போட்டிருக்கு. ஸோ அப்போ அதை நம்ம கரனோட கடன் கணக்கை வச்சுக்கணும். இப்போ அடுத்து கரனோட கடன் கணக்கு எவ்வளோன்னு பார்க்குறோம். கரண் கடன் கணக்கு எவ்வளவு அப்படின்னு சொன்னால், கரனுக்கு பற்று பக்கத்தில் எதுவுமே இல்லை. அப்போ வரவு பக்கத்தில் இருக்க டோட்டல் தான் கரனோட கடன் கணக்கு. ஸோ அவரோட கடனை ஃபஸ்ட்டு எவ்வளோ வருது? 0 0 10 1 2 10 2 15 17 7 1 57,100 ரூபாய் கரனுக்கு நம்ம கொடுக்கணும். அதை இப்போ உடனே கொடுக்கல அப்படிங்கிறதுனால அதை கரனோட கடன் கணக்கில் எழுதிடுறோம். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் டேஷ். இப்போ அடுத்து சரணுக்கும் அருணுக்கும் இருப்பு கட்ட போகிறோம். இருப்பு கீழ் இறக்கப்பட்டது. இங்கே 66,000 0 0 4 8 10 14 74,400 இருக்குது. நான் இதில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு. 74,400 மைனஸ் சரணோட 3,600 ரூபாய்.
ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணோன்னா 807. அப்போ இவரோட இருப்பு தொகை எவ்வளோ வருது? ரெண்டுக்குள்ளே வேறுபாடு 70,800 வருது. அடுத்து அதே போல் அருணுக்கு, அருணோட மொத்த தொகை எவ்வளவு அப்படின்னு சொன்னால் 00806 60,800. ஸோ அதுவும் நம்ம இருப்பு கட்டுவோம். இங்கே பார்க்கணுங்க, 60,800 மைனஸ் அருணுக்கு எவ்வளோ இருக்குது? 2000. இது நார்மலாக நம்ம இருப்பு ஒரு பேரிட எப்படி இருப்பு கட்டுவோமோ ரெண்டு பக்கத்தையும் வேறுபாடை கண்டுபிடிப்போம்ல, அதே தான். 1, 8, 5. இப்போ அருணுக்கு இறுதி இருப்பு 58,100. ஸோ இப்போ ரெண்டு பக்கமாக டோட்டல் போட்டுடுறோம். 70,800, 58,100, 57,100. ஸோ பற்றம் வரவையும் நம்ம இருப்பு கட்டியாச்சு முதல் கணக்கை. இப்போ இது இறுதி இருப்பு, சரணோடது அருணோடது. இவங்க ரெண்டு பேருக்கும் தொடக்க இருப்பு மட்டும் இப்போ எழுதுவோம். இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது. சரணுக்கு 70,800, அருணுக்கு 58,100. ஸோ இதான் முதல் கணக்கு. திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். தொடக்க இருப்பு எழுதியிருக்கோம். பகிர்ந்து தர லாப நட்டத்தில் பொதுக்காப்பு இருந்து அதை பகிர்ந்து கொடுத்துருக்கோம். மறுமதிப்பீட்டு நம்ம கண்டுபிடிச்ச மறுமதிப்பீட்டோட லாபத்தை போட்டிருக்கோம். நற்பெயர் நான் உங்களுக்கு கேல்குலேஷன் காமிச்சேன் எப்படி போடணும் அப்படின்னா, சரணோட பங்கு டோட்டல் நற்பெயர்லேருந்து கரனுக்கு எவ்வளோன்னு பார்க்குறோம். கரண் பங்கை சரணும் அருணும் எப்படி பகிர்ந்து கொள்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து அவங்க ரெண்டு பேருக்கும் போட்டிருக்கோம். அதே போல் பற்று பக்கம் அதே நற்பெயரை காமிக்கிறோம். இறுதி இருப்பு கட்டதுக்கு முன்னாடி கரனுக்கு உடனடியாக தொகை செலுத்தப்படவில்லை. ஸோ அதனால் கரனோட கடன் கணக்கில் வச்சுருக்கோம். ஸோ இதான் முதல் கணக்கு. அப்போ மறுமதிப்பீடு கணக்கு போட்டுட்டோம். அடுத்து முதல் கணக்கு போட்டுட்டோம். அடுத்து போட வேண்டியது இருப்புநிலை குறிப்பு. அடுத்ததாக இருப்புநிலை குறிப்பு. இருப்புநிலை குறிப்போட ஃபார்மேட் 2017 ஜனவரி 1ஆம் நாளைய சரண் மற்றும் அருண் ஆகியோரின் இருப்புநிலை குறிப்பு. இப்போது ஒரு கூட்டாளி விலகிட்டாங்க. தொடரும் கூட்டாளியோட இருப்புநிலை குறிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். நார்மலாக இருப்புநிலை குறிப்பு ஃபார்மேட் பொறுப்புகள் தொகை சொத்துக்கள் தொகை. ஃபஸ்ட்டு சொத்துக்கள் பக்கம் போவோம். ஃபஸ்ட்டு சொத்து என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கட்டடம் ரூபாய் 60,000 கொடுத்துருக்காங்க பழைய இருப்புநிலை குறிப்பில். இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கூட்டுக மதிப்பேற்றம்னா கூட்டணும், மதிப்பு கூடுதுன்னா மதிப்பிறக்கம்னா கழிக்கணும். ஸோ மதிப்பேற்றம் 20,000 சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை நம்ம கூட்டிட்டோம், 80,000. அடுத்ததா இயந்திரம் 40,000. அதுவும் மதிப்பேற்றம் 10% சொல்லியிருந்தாங்க. ஸோ 4,000 மதிப்பேற்றம். ஸோ அதையும் நம்ம 44,000 கூட்டி போட்டாச்சு. அடுத்ததாக என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் முதலீடுகள். ஸோ இந்த முதலீடுகளில் எந்தவித வேறுபாடுமே, அதாவது எந்தவித சரி கட்டுதலுக்கும் இல்லை முதலீடுகள். ஸோ அந்த முதலீடுகளை நம்ம அப்படியே போட்டுடலாம், 20,000. அடுத்ததாக சரக்கிருப்பில் 2,000 குறைக்க வேணும்னு போட்டிருந்தாங்க. ஸோ கழிக்க மதிப்பிறக்கம் 2,000. ஸோ மொத்த சரக்கு இருப்பு 12. அதில் 2,000 மைனஸ் பண்ணுறோம். ஸோ 10,000. அடுத்ததாக கடனாளிகள். டோட்டலாக 25,000. இப்போ வாராக்கடன் 1,000 ரூபாய் கூடியிருக்கு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு 1,000 ரூபாய் வாராக்கடன் இருக்குது. ஸோ கழிக்க வாராக்கடன் 2,000. ஸோ டோட்டலாக 23,000.
அடுத்ததா வங்கி ரொக்கம், $44,000. ஸோ சொத்துக்கள் பக்கம் எல்லாமே போட்டுட்டோம். இப்போது பொறுப்புகள் பக்கம் போடுறோம். ஃபஸ்ட்டு முதல் கணக்கு. முதல் கணக்கில் சரண், அடுத்ததாக இருக்கக்கூடிய கூட்டாளி அருண். ஸோ இவங்களுக்கு நம்ம இங்கே கண்டுபிடிச்சி போட்டிருப்பல 70,800, 58,100 நம்ம போடணும். ஸோ 70,800, 58,100. ஸோ 900, 8, 10, 1,28,900. அடுத்தது அங்கே என்ன இருக்குது அப்படின்னா பொதுக்காப்பு. பொதுக்காப்பை நம்ம ஆல்ரெடி பிரிச்சுட்டோம், அதனால் எடுக்கக்கூடாது. அடுத்த கடனீந்தோர். கடனீந்தோர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 35,000. ஸோ இவ்வளோ தான். இப்போ ரெண்டு பக்கமாக கூட்டுறோம். ஃபஸ்ட்டு சொத்துக்கள் பக்கம் கூட்டிக்கலாம். 0, 0, 0, 4, 7, 8, 9, 10, 11க்கு 1, 1, 4, 5, 6, 7, 8, 9, 10, 14, 22, 2,21,000. பொறுப்புகள் பக்கத்தில் பின்ன ஒன்று நம்ம போடணும். என்ன அப்படின்னா கரனுக்கு நம்ம இன்னும் தொகையை செலுத்தலை. ஸோ அவரோட கணக்கை கடன் கணக்குன்னு காமிக்கணும். எவ்வளவு? 57,100 நம்ம அவருக்கு கொடுக்கணும். ஸோ இப்போ கூட்டுவோம். 0, 0, 0, 1, 2, 2,21,000. கரெக்டாக ரெண்டு பக்கமும் டேலி ஆகிடுச்சு. ஸோ நம்ம போட்டுக்கிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு மறுமதிப்பீடு போட்டிருக்கோம், அடுத்ததாக முதல் கணக்கு காமிச்சிருக்கோம், அடுத்ததாக இருப்புநிலை குறிப்பு. ஸோ இவ்வளோ தான் இந்த சம்மோட ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன டவுட்டாக இருந்தாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உடனே உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.